இன்னைக்குள்ள வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் லோகோ பேனர் எல்லாம் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு. நம்ம இந்த இன்னைக்குள்ள வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். எல்லா பிகினர் யூடியூப்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ப்ரொஃபைல் பிக் இருக்குயா, அதை வந்து கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வரும். இதில் வந்து யுவர் சேனலில் கிளிக் பண்ணால் இப்படி 2 ஆப்ஷன் காமிக்கும். எடிட் சேனல், மேனேஜ் வீடியோஸ். ஸோ நமக்கு வந்து எடிட் சேனலில் போகணும். இங்கே போனீங்கன்னா இந்த மிடில் ஒரு கேமரா சிம்போல் தெரியுது. அங்கேருந்து நீங்கள் வந்து லோகோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அல்லது சூஸ் ஃப்ரம் யுவர் ஃபோட்டோஸ் அப்படின்னு இருந்தால் உங்கள் கேலரியில் போவோம். உங்கள் கேலரியிலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கேருந்து பேனர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் அதே மாதிரி தான் டேக் ஏ ஃபோட்டோ இருக்குது. அப்புறம் சூஸ் ஃப்ரம் யுவர் ஃபோட்டோஸ் இருக்குது. சூஸ் ஃப்ரம் யுவர் ஃபோட்டோஸ்னால் உங்களுடைய கேலரியில் போவோம் அது. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் சேனல் நேமும் இந்த பென்சில் மாதிரி சிம்பிள் இருக்குல்ல, இதில் நீங்கள் கிளிக் பண்ணால் சேனல் நேம் வந்து இங்கேருந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, 50 லெட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போனீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன், அதே மாதிரி இந்த டெஸ்கிரிப்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே பென்சில் சிம்பிளில் கிளிக் பண்ணுவேன். இங்கேருந்து எனக்கு எதுவும் சேஞ்ச் பண்ணோன்னா நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து இங்கே ஏதாவது எழுதுகிறேன். ஓகேவா? நான் எது எழுதுகிறேன். அதுக்கப்புறம் டன் கொடுத்துக்கிடுறேன். டன் கொடுத்துட்டு இந்த பாருங்க ஓகே பண்ணுவீங்க. நம்ம இதில் வந்து நீங்கள் வந்து 1000 வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் போடலாம். ஓகேவா? இப்போ நான் இப்போலேருந்து எடிட் பண்ணிவிட்டேன். அல்லது நீங்கள் வந்து ஃபுல்லாக நியூவாக பண்ணாலும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஓகே போட்டுருங்க. ஓகே போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எழுதியிருக்கு ப்ரைவேசி, கீப் ஆல் மை சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைவேட். அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கலாம், அது உங்களுக்கு மட்டும் தெரியும்படியாக நீங்கள் வச்சுக்கலாம். அல்லது கீப் இது நீங்கள் இந்த ப்ளூ சிம்பிள் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணாங்க எப்படி உங்களுக்கு செட்டில்மெண்ட் நீங்கள் மாற்றிக்கலாம். ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம் இல்லை பப்ளிக்காக வச்சுக்கலாம். ஓகே, இதை நீங்கள் எடுத்திங்கன்னா பப்ளிக் ஆகிரும். அது கீப் ஆல் மை சேவ் பிளேலிஸ்ட் ப்ரைவேட். அதே மாதிரி நம்மளுடைய பிளேலிஸ்ட்டும் ப்ரைவேட்டாக வைக்கவா பப்ளிக்காக வைக்கவா அப்படின்னு கேட்குது. ஸோ நான் ப்ரைவேட்டாக வச்சுருக்கிறேன். அது மாதிரி நீங்களும் வச்சுக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மேட் யுவர் நேம் அண்ட் அவுட்டர் ஆர் விசிபிள் ஒன்லி ஆன் யூடியூப் அண்ட் நாட் அதர் கூகுள் சர்வீசஸ். அப்படின்னா இந்த சேஞ்சஸ் நம்ம பண்ணது வெறும் யூடியூப்பில் மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். மற்றபடி அதர் கூகுள் சர்வீஸ்லலாம் இதுக்கு சேஞ்சஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வந்து பேனர் லோகோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள் சேனல் நேமும் டிஸ்கிரிப்ஷன்லாம் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்க்க முடியும். யூடியூப் டிப்ஸ் என்டர்டைன்மெண்ட்காக இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.